தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. இசார செவ்வந்திக்கு நீதிமன்றம் இன்று பிறப்பித்த உத்தரவு. காவியுடையில் களங்கம், யுவதியின் நிர்வாண புகைப்படங்களை வெளியிடுவதாக அச்சுறுத்திய கல்லூரி ஆசிரியர். சொகுசு வாகனத்தில் இளம் ஜோடியின் மோசமான செயல். தொடர் மாடி குடியிருப்பில் 22 வயதான இளைஞன் ஒருவன் கைது. மாணவியை நூலகத்தில் வைத்து கதவை பூட்டி வீட்டிற்கு சென்ற ஊழியர்களால் வெடித்தது சர்ச்சை. எனது தாயார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், இயக்குனர் ஜேசன் சஞ்சய் நெகிழ்ச்சி. அடுக்குமாடி குடியிருப்பில் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை, சிசிடிவி ஆதாரத்தால் சிக்கிய காவலாளி. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். திட்டமிட்ட குற்றக்குழுவின் உறுப்பினரான கடிமுல்ல சஞ்சீவவின் கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இசார செவ்வந்தியை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேபாளத்தில் தலைமறைவாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட அவர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார். இந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இசார செவ்வந்தி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதன்போது அவரை ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டார். இளம்பெண் ஒருவருடன் நிர்வாண புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை இணையத்தில் வெளியிடுவதாக கூறி அச்சுறுத்தியதாக கூறப்படும் காவியுடை அணிந்த நபர் ஒருவரை உடுகம போலீசார் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் கனிஷ்ட கல்லூரி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றும் 33 வயதுடைய நபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இளம்பெண்ணுடன் காதல் உறவில் இருந்த காலப்பகுதியில் இருவரும் கையடக்க தொலைபேசியூடாக நிர்வாண காணொலிகளை பரிமாறிக்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் இருவருக்கும் இடையிலான காதல் உறவு முடிவடைந்துள்ளது. இதனையடுத்து தன்னிடமுள்ள குறித்த பெண்ணின் நிர்வாண புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுவதாக கூறி அவர் தொடர்ந்து மிரட்டல் விடுத்ததாக இளம்பெண் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். பெண்ணின் முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த உடுகம போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். மகரகம நகரசபை வளாகத்தில் அமைந்துள்ள பொது நூலகத்தில் படித்துக் கொண்டிருந்த உயர்தர மாணவி ஒருவர் அங்குள்ள அதிகாரிகளின் கவனக்குறைவு காரணமாக கதவுகள் பூட்டப்பட்டு சென்றதால் சுமார் அரை மணி நேரம் சிக்கிக் கொண்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துமாறு நகரசபை உறுப்பினர் ராசிகா குணசிங்க கோரிக்கை விடுத்தார். கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற மகரகம நகரசபையின் மாதாந்த கூட்டத்தில் அவர் இந்த தகவலை வெளிப்படுத்தினார். தேசிய மக்கள் சக்தியின் சமன் சமரகோன் தலைமையில் நடைபெற்ற இந்த நகரசபை கூட்டத்தில் மேலும் கருத்து தெரிவித்த ராசிகா குணசிங்க, 17 வயதுடைய இந்த மாணவி நூலகத்தின் மேல்மாடியில் படித்துக் கொண்டிருந்து கீழே வந்தபோது அதிகாரிகள் கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றிருந்தனர். அங்கு யாரும் இல்லாததால் பயந்து போன மாணவி சத்தமிட்டு அழுதார். வீதியில் சென்ற 2 குழந்தைகளுக்கு அந்த சத்தம் கேட்டு நகரசபை ஊழியர்களுக்கு அறிவித்துள்ளனர். பின்னர் 2 தொழிலாளர்கள் கூரையின் வழியாக நூலகத்திற்குள் குதித்ததால் மாணவி மேலும் பயந்து போனார். பின்னர் வேறொருவர் சாவியை கொண்டு வந்து கதவை திறந்து அவரை வெளியே கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் அங்கிருந்த ஒரு தொழிலாளி மாணவியை காணொளி எடுத்ததால் மாணவி கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி முகத்தை மூடிக்கொண்டிருந்தார் என்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தங்கள் பொறுப்புகளை தட்டி கழித்துள்ளனர் என்றும் உறுப்பினர் சபையில் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்த கருத்து தெரிவித்த நகரசபை தலைவர் சமன் சமரகோன் இதுகுறித்து
விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு அறிக்கைகள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். அந்த அதிகாரிகள் தவறிழைத்தது உறுதி செய்யப்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தலைவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் இந்த சம்பவம் காரணமாக மகரகம நகரசபை நூலகம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற இடமாக மாறிவிட்டது என்றும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அங்கு படிக்க அனுப்ப தயங்குவதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நகரசபை உறுப்பினர் காந்தி கோடிக்கார இங்கு குறிப்பிட்டார். சட்டவிரோத போதை மாத்திரைகளுடன் பானதுர மோதரவில தொடர்மாடி குடியிருப்பில் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 22 வயதான இந்த இளைஞனை பானதுர ஹொரண போலீஸ் விசேட அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து 810 சட்டவிரோத போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதுடன் 2 வாள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய குழுவின் அங்கத்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களும் பானதுரத்திற்கு போலீஸ் நிலையத்தில் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளன. புத்தளம் சிலாபம் பிரதேசத்தில் கஞ்சா கடத்திய இளம் ஜோடியை ஆரச்சிக்கட்டுவ போலீசார் கைது செய்துள்ளனர். புத்தளம் சிலாபம் வீதியின் பத்துளு ஓயா போலீஸ் வீதி தடையில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து சுமார் 17 கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டது. சம்பவம் தொடர்பில் 26 வயதுடைய ஆணொருவரும் 22 வயதுடைய பெண் ஒருவருமே இவ்வாறு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் ராஜங்கனை பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. கஞ்சா செடிகள் தனுமல்வில பிரதேசத்தில் செய்கை பண்ணப்பட்டவை என போலீசாரின் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. நடிகரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான விஜயின் மகன் இயக்குனர் ஜேசன் சஞ்சய் தனது இலங்கை பூர்வீகம் மற்றும் யாழ்ப்பாணத்துடனான தொடர்பு குறித்து நேர்காணலில் நெகிழ்ச்சியுடன் பேசியுள்ளார். நேர்காணல் ஒன்றில் பேசிய இயக்குனர் ஜேசன் தனது தாயார் இலங்கையின் வடக்கே உள்ள யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என்றும் குடும்பத்தினர் வெளிநாட்டில் குடியேறும் முன்பு அவர் அங்கேயே வளர்ந்தவர் என்றும் கூறினார். என் அம்மா யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், அதாவது இலங்கையின் வடக்கு பகுதியை சேர்ந்தவர். அவர் அங்கு பிறந்து வளர்ந்தார். பின்னர் அவர்கள் வெளிநாட்டில் குடியேறினர் என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கைக்கு செல்லும் போது தனது தாத்தாவின் சொத்துக்களில் ஒன்று தனது குடும்பத்தின் கடந்த காலத்துடனான ஒரு முக்கிய தொடர்பை நினைவூட்டும் இடமாக திகழ்வதாக இயக்குனர் ஜேசன் சஞ்சய் கூறினார். மேலும் தனது சிக்மா திரைப்பட திட்டத்திற்காக இலங்கையை ஒரு படப்பிடிப்பு தளமாக கருதியதாகவும் அதற்கான இடங்களை பார்வையிட படக்குழுவினர் அங்கு சென்றிருந்ததாகவும் இயக்குனர் ஜேசன் சஞ்சய் தெரிவித்தார். இருப்பினும் அந்த திட்டம் கைகூடவில்லை எனினும் எதிர்காலத்தில் இலங்கையில் படப்பிடிப்பு நடத்தி அந்நாட்டின் அழகை வெளிப்படுத்த விரும்புவதாகவும் இயக்குனர் ஜேசன் சஞ்சய் கூறியுள்ளார். முதலமைச்சர் விஜயின் மனைவி சங்கீதா யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட லண்டன் வாழ் புலம்பெயர் தமிழர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்டத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் கட்டிட காவலாளி ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த பெண் ஒருவர் நேற்றிரவு கட்டடத்தின் மாடியில் நடைபயிற்சியில் ஈடுபடுவதற்காக சென்றுள்ளார். இதன்போது அவரை பின்தொடர்ந்து சென்றதாக கூறப்படும் கட்டிட காவலாளியான தரம் சிங் அப்பெண்ணை பலவந்தப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபர் அங்கிருந்து தப்பி சென்றதுடன் தனது கைபேசியை அணைத்துவிட்டு தலைமறைவாகியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் சம்பவம் தொடர்பில் காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகள் உள்ளிட்ட ஆதாரங்களை ஆய்வு செய்துள்ளனர். விசாரணைகளின் அடிப்படையில் ஹெபத்பூர் பகுதியில் பதுங்கியிருந்த தரம் சிங்கை இன்று காலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தரம் சிங் குறித்த அடுக்குமாடி குடியிருப்பில் காவலாளியாக பணியில் இணைந்து 4 நாட்களை ஆக்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அவரை காவலாளியாக பணியில் அமர்த்திய தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தின் நிர்வாகத்தினரிடமும் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தரம் சிங்கின் பின்னணி, பணியில் இணைக்கப்பட்ட விதம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர்.